உங்களுடைய ஆப்வியஸ் கேர்ள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆமாம், ஒரு ஈஸியான குயிக்கான பிங்க் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் உடனே வந்து சேரும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் வர அளவுக்கு ஜூஸ் வேணும். அண்ட் 200 கிராம் ஜவ்வரிசி விச் இஸ் 2 கப் வர மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்ஸ் எடுத்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே பாத்திரத்தில் ஜவ்வரிசியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி விடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வரும்போது நம்ம பீட்ரூட் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணதும் 1/2 லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு செம்பு தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதும் அந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் போனதும் என்ன பண்ணலான்னா நம்ம 2 கப் சுகரை ஆட் பண்ணலாம். 2 கப் சுகர் ஆட் பண்ணது நம்ம நல்லா கொதிச்சு வரும்போது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரும். அப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிங்க் கலரில் அழகாக இருக்குன்னு. டடான், நம்ம ஈஸியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பவும் பண்ணுற பாயசம் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பாயசம் இப்போ சூடாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட், அந்த ஜவ்வரிசியோடது, அந்த கேஷ்யூ நம்ம ஃப்ரை பண்ண அந்த நெய்யோட டேஸ்ட் எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் லவ். பை.